மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச லட்சக்கோட்டை கீரையில் எப்படி சூப்பராக கீரை கூட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, அப்புறம் கழுத்து வலி, கை கால் வலி, இது எல்லாத்துக்குமே இந்த கீரை நம்ம சாப்பிடும்போது சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு கூட இந்த கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை அளவு குறைஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இந்த கீரையில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை கூட்டு பண்ணுறதுக்கு நான் லட்சக்கோட்டை கீரை 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையோடைய இலைகள் எல்லாமே வெத்தலை ஷேப்பில் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதில் இருக்க நடுவில் இருக்க தண்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஓரத்தில் இருக்க இலையை நல்லா ஈஸியாக பிச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்டை மட்டும் இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். லட்சக்கோட்டை கீரையில் கீரை கூட்டு தான் பண்ணணும் கிடையாது. கீரை சப்பாத்தி, கீரை கடையல், அப்புறம் சூப், இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீரை கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி தான் சேர்க்குறேன். வெங்காயம் மட்டும் இப்போ சேர்க்க வேணாம். வெங்காயத்தை வதக்கி சேர்க்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை கூட்டு. இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ முடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு, தக்காளி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு இது வேக வைக்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் போதும். ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த லட்சக்கோட்டை கீரையில் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு சர்க்கரை அளவு குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கண் பார்வையை நல்ல தெளிவடைய செய்யும் தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. உணவு செரிக்கலைனா கூட இந்த கீரை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இந்த கீரையில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கீரை கூட்டுக்கு நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பும் சேர்த்து செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த கீரையில் கூட்டு பண்ணுறதுக்கு பதிலாக அடை தோசையாகவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஆரோக்கியமானது கூட. கீரையை மூடி வைக்காமல் வேக வச்சுக்குவோம். இப்போ கீரை, பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வெங்காயத்தை வதக்கி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் இப்போது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் 2 வரமிளகாவை பாதியாக கிள்ளி சேர்க்குறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கினா தான் கீரை கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே இப்போ கலர் மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிய வெங்காயத்தை கீரை கூட்டில் சேர்த்துட்டு சூப்பராக பரிமாற வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.